ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இறைவன் வணக்கம். இந்த உடலை நம்மளுக்கு பொக்கிஷமாக இறைவன் கொடுத்திருக்கிறார். நாமளும் மழலை மொழிவோம். நாமளும் இன்றைக்கு சந்தோஷமாக ஆகலாம். எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்றால், நம்மளை ஆனந்தமாக இருக்கிறது தான் இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். நம்ம நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். நம்ம என்றைக்குமே நல்லது எது கெட்டது எது அப்படி என்று இந்த மனசுக்கு தெரியும். நம்ம அவரவர் பழகிற விதத்தில் தான் இந்த மனசு சந்தோஷமாக இருக்கிறது, துன்ப நிலையில் இருப்பது. இந்த உடலை பொக்கிஷமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இரு சிவபெருமானை நம்ம இறுகி பற்றி கொள்ள வேண்டும். இரவினிலே உன்னை சிக்கன பிடித்து எழுந்தருளுவதினியே. அதுமாதிரி சிவபெருமானை நம்ம என்ன செய்யணும்? நல்ல இது கெட்டது இது. நம்ம துன்ப நிலைக்கும் போகலாம், இன்ப நிலையிலும் இருக்கலாம். சில பேர் என்ன செய்கிறாங்க? சிவனடியாராக ஆகிறாங்க. சில பேர் போகாத இடங்களிலே போய் கஷ்டப்படுறாங்க. சில பேர் குடிக்கு தின்ஸுக்கு அடிமையாகிறாங்க. அப்படி ஏன் என்றால், இந்த மனம் என்ன சொன்னாலும் இந்த மனசு நம்மளுக்கு அடங்கி இருக்கும். நம்ம நல்லவராகவும் தீவிரராகவும் அவங்கவுங்க மனதை பொறுத்து தான். நம்ம நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மழலை போல் நம்ம வாழ கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் துன்ப நிலை இல்லாமல் இருக்க வேண்டும். யார் ஒருவரும் அந்த மாரி கடைப்பிடிப்பது கிடையாது. அதனால தான் எல்லாரும் துன்ப நிலைக்கு ஆளாகிறாங்க. இந்த இயற்கையோட நம்மளையும் இறைவன் ஒரு பொக்கிஷமாக தான் கொடுத்திருக்கிறார். இயற்கையை எப்படி இந்த உலகத்தில் அழகாக படைத்திருக்கிறார்களோ அதே போல தான் இந்த உடலையும் ஒரு அழகாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இது யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் என்றுதான் இந்த உலகத்தில் நான் இரு செவிகளாக கேட்ட ஒரு விஷயம். எல்லாரும் ஏன் கஷ்டப்படுகிறார்? எல்லாரும் புரிந்து கொள்வது கிடையாது. நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் கிடையாது. நம்ம ஒரு விஷயமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். மழையோடு இருக்க வேண்டும். இந்த குழந்தை என்ன செய்கிறது? எந்த துன்பத்திற்கும் போகாமல் அது அழகாக ஆனந்தமாக வைத்திருக்கிறது. கொஞ்சம் வளர வளர நம்ம என்ன செய்யணும்? நம்ம புத்தி மாறாமல் நம்ம நேர்மையாக நம்ம மனசை அடக்கி ஆண்டாலே நம்மளுக்கு ஆனந்தம், அளவில்லா ஆனந்தம் மாறும். நம்மளுக்கு என்னைக்குமே அளவில்லாத ஆனந்தம் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். அனைவருக்கும் இறைவரை வணக்கம். நன்றி. ஓம் நம சிவாய.